ஹாய் ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஐபிஓ வந்திருக்கு. ஐபிஓ அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் சொல்லியிருக்கேன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஐபிஓ மீன்ஸ் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஒரு கம்பெனி வந்து ப்ரைவேட் லிமிட்டட்லேருந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக மாறுது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா ஐபிஓ இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஷேர்ஸை வந்து நம்மளுக்கு விற்பாங்க அப்படின்றது தான் வந்து ஐபிஓ. ஸோ வாட் ஆர் த கம்பெனி இன்றைக்கி பார்க்க போகிற பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோசாரி பயோடெக் லிமிடெட். ஸோ ரோசரி பயோடெக் லிமிடெட் அவங்க என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்டார் வந்து கெமிக்கல் செக்டார், தென் வந்து இண்டஸ்ட்ரி வந்து கெமிக்கல் தான். வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா http://www.rosari.com. ஸோ அவங்க கம்பெனி வெப்சைட் அது. தென் வந்து ஆஃபர் டீட்டெயில்ஸ். வாட் ஆர் த ஆஃபர் டீட்டெயில்ஸ்? இஷ்யூ டைப் வந்து பார்த்திங்கன்னா புக் பில்டிங். ஸோ கம்பெனியோட இதை வந்து புக் பில்டிங்னா கம்பெனியோட இதை வந்து உயர்த்த போகிறாங்க அப்படின்றது மீனிங். தென் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ் வந்து வாட் இஸ் த ஆஃபர் ப்ரைஸ்? இஷ்யூ ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 423 to 425 rupees. ஆஃபர் பண்ணுற ப்ரைஸ் வந்து 423 rupeesலேருந்து, அதாவது வந்து லோவர் ப்ரைஸ் பேண்ட் வந்து 423, அப்பர் ப்ரைஸ் பேண்ட் வந்து 425. ஓப்பன் டேட் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 13th July. ஐபிஓ வந்து இஷ்யூ பண்ணுறது வந்து என்னையிலேருந்துன்னா 13th July 2020. இன்னும் வந்து 3 days இருக்குது. தென் வந்து க்ளோஸ் டேட் வந்து பார்த்திங்கன்னா 15th July. தென் இந்த 3 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஐபிஓ இஃப் யூ வாண்ட் டு பை த ஷேர்ஸ் இன் ரோசாரி பயோடெக் அப்படின்னா நிறைய வெப்சைட்டில் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங், நம்ம ஸ்டேட் பேங்க்கோ இல்லை ஏதோ பர்சனலாக யூஸ் பண்ணுற பேங்க்ஸில் வந்து ஏஎஸ்ஏபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் போய் அப்ளை பண்ணணும். இஃப் யூ வாண்ட் டு பை த ஷேர்ஸ் அப்படின்னா இஷ்யூ 423லேருந்து 425க்குள்ளே வந்து அலாட் பண்ணுவாங்க. இஷ்யூ ப்ரைஸ் வந்து இஷ்யூ சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 494 crore. ஸோ 494 கோடியிலேருந்து 496 கோடி. ஸோ அவங்க இந்த ஃபண்டு வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பின்னாடி சொல்கிறேன். ஸோ மினிமம் அப்ளிகேஷன் அப்படின்னா 35 ஷேர்ஸ் ஆகுது நம்ம வாங்கணும். மினிமமாக வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஷேர்லாம் வாங்க முடியாது. ஸோ அது வந்து இது வந்து லிஸ்ட்டான பின்னாடி தான் ஒரு ஷேரோ 2 ஷேரோ வாங்க முடியும். இப்போ வந்து மினிமம் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 35 ஷேர்ஸ் ஆகுது மினிமம் நம்ம வந்து வாங்கணும். which means 15,000 நியர்பை வந்து பார்த்திங்கன்னா 15,000. அதாவது வந்து 494 மல்டிப்ளைட் வித் 35 போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14,900 சம்திங் அப்படி வரும். 15,000 மினிமமாக நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் ரீட்டைல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா மேக்ஸிமமாக எவ்வளோ வாங்க முடியும்? ஒரு மினிமம் இருக்குன்னா மேக்ஸிமமாக எவ்வளோ வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 lakhs வரைக்கும் வாங்கிக்கலாம். ஸோ 15,000லேருந்து 2 lakhsக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷேர்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஃபேஸ் வேல்யூ வந்து 2 தான். ஸோ பிகாஸ் ஏன் வந்து ஃபேஸ் வேல்யூ குறைஞ்சிருக்கு அப்படின்னா லிக்விடிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் த ரீசன்னா லிக்விடிட்டிக்காக ஃபேஸ் வேல்யூ வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. தென் அதர் கம்பெனிஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டூல் லிமிடெட், தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் ஆர்கானிக்ஸ், உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். தென் வந்து பார்த்திங்கன்னா வினத்தை ஆர்கானிக்ஸ், இதெல்லாம் வந்து ஃபேஸ் வேல்யூஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃபராக இருக்கும். ஸோ டூல் லிமிடெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வேல்யூ 10 தான். அது வந்து ஃபேஸ் வேல்யூ வந்து லிக்விடிட்டி நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் வந்து கம்மியாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் மீனிங். ஸோ லிக்விடிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஃபேஸ் வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்காங்க. தென் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃபர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 116.82 lakh ஷேர்ஸ் தான் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அப்படின்னா 116 லேக்கில் இருக்குது. ஸோ க்ரோரில் வேணும் அப்படின்னா டிவைட் பை 100 போட்டோம்னா 1.16 crore ஷேர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் பண்ணுறாங்க. நம்மளுக்கு விற்க போகிறது வந்து 1.16 crore. ஸோ 1.16 crore ஷேர்ஸ் மல்டிப்ளைட் வித் 423 மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 494 crore வந்து கிடைச்சிரும். ஸோ இதுதான். ஸோ லிஸ்டிங் இன் பிஎஸ்சி ஆஸ் வெல் எஸ் இன் என்எஸ்சி. ஸோ நல்ல ஷேராக இருந்தால் மட்டும்தான் போத் ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சின்ன கம்பெனி இருக்குதுன்னா ஒரு பர்டிகுலர் என்எஸ்சியில் தான் வந்து நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து இங்கே நிறையா இருக்கும். ஸோ பிஎஸ்சியில் வந்து கம்பேர் டு என்எஸ்சி, பிஎஸ்சியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓகே, ஒன் ஆஃப் த குட் கம்பெனி. தென் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஓட அப்ஜெக்டிவ் நோக்கம் என்ன? ஸோ எதுக்காக அவங்க காசு கேட்குறாங்க அப்படின்றது தெரியணும். ஸோ வாட் இஸ் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரீபேமெண்ட் அண்ட் ப்ரீபேமெண்ட் ஆஃப் த சர்டைன் இன்டெப்ட்னஸ் அவைல்டு பை த அவர் கம்பெனி. ஸோ அதாவது வந்து கடன் இப்போ இருக்கிற கடன் அப்படி இல்லைனா வரப்போகிற கடன், ஸோ அதை பே பண்ணுறதுக்காகவும் ஃபண்டிங் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஒர்க்கிங் கேபிட்டல்னால் ஆல்ரெடி ஒர்க் ஆகின்னு இருக்கிற கேபிட்டலுக்கு இன்னும் அடிஷ்னலாக கேஷ் தேவைப்படுது அப்படின்றதும் ஒர்க்கிங் கேபிட்டல். தென் வந்து ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸ், மற்ற பர்பஸுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா
ப்ரொமோட்டர்ஸ் ஹூ ஆர் த ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ப்ரீ ஐபிஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100%, ஆஃப்டர் ஐபிஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.8 லேக். ஸோ ப்ரீ ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா 4.8 லேக் க்ரோர், இப்போ கொடுக்க போகிறது 1.16 க்ரோர் ஷேர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ப்ரொமோட்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் வால்டர் மெனிசிஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா சுனில் ஸ்ரீனிவாசன் சாரி. ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து ப்ரொமோட்டர்ஸ். ஃபெசிலிட்டேட்டர்ஸ்னால் லீட் மேனேஜர்ஸ், யார் யாரெல்லாம் willing to buy the shares அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் கேபிட்டல், ஆக்சிஸ் பேங்கோடது, தென் ஐசிஐசி செக்யூரிட்டிஸ், ஐசிஐசி பேங்க். இது ரெஜிஸ்டார் வந்து லிங்க் இன் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ரெஜிஸ்டார். ஸோ இவங்க மூலியமாக தான் ரெஜிஸ்டர் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ ப்ரொமோட்டர்ஸ் வந்து சொல்லிட்டேன். ஸோ அவங்களோட ப்ராஸ்பெக்ட்ஸ் என்னென்னன்றது தெரியணும் இல்லையா. ஸோ டிராஃப்ட் ரெட் ஹையரிங் வச்சு நம்ம அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்களோட பேலன்ஸ் ஷீட்ஸ் என்ன எப்படி இருக்குது அப்படின்றது தெரியணும் இல்லையா. ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வாட் ஆர் த பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியணும். ஸோ ஆல்ரெடி நான் இதை பார்த்துட்டேன். ஸோ பேஜ் நம்பர் 90 பிஃபோர் தட் ஆல்ரெடி நான் இதெல்லாம் படிச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் அகைன் வந்து சொல்கிறேன். ஓகே, பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அவங்களோட அசெட்ஸ் எவ்வளோ, தென் வந்து அவங்களோட லையபிலிட்டிஸ் என்னன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். கரண்ட் ஆசெட் கீழே பாருங்கள், டோட்டல் கரண்ட் ஆசெட்ஸ்னு இருக்கா. ஸோ டோட்டல் கரண்ட் ஆசெட்ஸில் வந்து 2018 March 31, 2018 1,099 crore. தென் வந்து பார்த்திங்கன்னா March 31 வந்து பார்த்திங்கன்னா 2019 1,597 crore. தென் வந்து March 31, 2020 2,283 crore. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக அசெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் லோன்ஸே இல்லை, அவங்க ஷார்ட் டேர்மாக வந்து லோன் யாருக்கிட்டையுமே வாங்கலை, குட் சைன். தென் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 3 பாருங்கள், கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.65 crore. பேங்க் பேலன்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு. ஸோ கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னா ஸோ நல்ல பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பைபேக் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் வந்து இதெல்லாம் வந்து ஏன் பார்க்கணும் அப்படின்னா ஃப்யூச்சரில் இது வந்து ஒரு நல்ல கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் இருக்குதுன்னா சம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது மீனிங். ஸோ வேறு எதுக்குன்னா கூட டெப்ட் ரீபே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் லையபிலிட்டிஸ், டோட்டல் கரண்ட் லையபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது. லையபிலிட்டிஸ்னால் ஸோ ட்ரேட் பேயபிள்ஸ், அதாவது வந்து ட்ரேட் பேயபிள்ஸ்னால் இந்த ஷார்ட் டேர்ம் சின்ன கஸ்டமர்ஸ்க்கு வந்து அவங்களோட கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பேயபிள்ஸ், அதை ரா மெட்டீரியல் வாங்குற காசு ரிட்டர்ன் கட்டுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கு காசு கொடுக்குறதா இருக்கும். தென் அதர் கரண்ட் லையபிலிட்டிஸ், தென் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் லையபிலிட்டிஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு தான் இருக்குது. இருந்தாலுமே அசெட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ கரண்ட் லையபிலிட்டிஸும் வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு தான் இருக்குது. பட் கரண்ட் லையபிலிட்டிஸும் கரண்ட் ஆசெட்டும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் கரண்ட் ஆசெட் வந்து பார்த்திங்கன்னா 2 times இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். லையபிலிட்டிஸை விட, அதாவது அசெட்டை விட லையபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குதுன்னா தான் நம்ம வந்து யோசிக்கணும். ஸோ வாட் இஸ் திங் இன்சைட் திஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம நோண்டி பார்க்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, நோ ப்ராப்ளம் இயர். தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டிங் பேட்டர்ன் டோட்டல் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 554, 412, 1,066 crore. ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் இப்போது 2020 இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1,066 crore வந்து இருக்குது. ஸோ அவங்க வந்து ப்ராஸ்பெக்ட் சொன்னதே வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு நாங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணுறோம் அப்படின்றது காரணமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் இந்த இடத்துல தான் வந்து சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படின்றது தான் மீனிங். ஸோ இதில் கொஞ்சம் தென் வந்து டெப்ட் எதனா இருந்தால் ரீபேமெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த லையபிலிட்டிஸ் தான் இது. ஸோ மினிமமல் தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இஷ்யூ பண்ணுறதை வச்சு கிளியராக டெப்ட் கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஒன் ஆஃப் த வெரி குட் கம்பெனி வித் வெரி குட் ட்ராக் ரெக்கார்ட்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ பேலன்ஸ் ஷீட் பர்ஃபெக்டாக இருந்தாலுமே ஒரு சில விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கம்பெனி இண்டஸ்ட்ரி பியர் குரூப் பிஇ ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இண்டஸ்ட்ரி அவங்க காம்படிட்டர் பியர் கார்பரேஷன்னா அட்டுல் ஃபைன் ஆர்கானிக்ஸ்க்கு வந்து பாருங்கள் 35.24 ப்ரைஸ் பை எர்னிங், அட்டுல் வந்து 19.94. தென் வந்து ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் ஆவரேஜ் பண்ணி பார்த்தா 23 வருஷத்துக்கு ஆவரேஜ் வந்து 36%, அதாவது வந்து 100%க்கு
36%. ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் இப்போ வந்து ஒரு 100 ருபீஸ் போடுறோம் அப்படின்னா 3 வருஷத்துக்கான இது வந்து 36 ரூபாய் நம்மளுக்கு கொடுத்துரும். தென் வந்து நெட் அசட் வேல்யூ பர் ஈக்விட்டி ஷேர்ஸ் 56.48 ருபீஸ். தென் வந்து கம்பேரிசன் வித் லிஸ்டட் இண்டஸ்ட்ரி பிஇ அப்படின்னா லிஸ்டட் ஆல்ரெடி லிஸ்ட் ஆகிருக்கிற கம்பெனிஸ். வாட் ஆர் த லிஸ்டட் கம்பெனிஸ்? இப்போ வந்து ரோசாரி பயோடெக் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா 6000 crore வருது அவங்க ரெவன்யூ பர் ஆனம்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா 6000 crore வருது. தென் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் அப்படின்னு பார்த்திங்கன்னா 31%. ஸோ கம்பேர்ட் டு அதர் இண்டஸ்ட்ரீஸ் லிஸ்டட் பியர்ஸ் ரோசாரியோட ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒன் ஆஃப் த குட் சைன், வெரி குட் சைன். ப்ரைஸ் பை ஏர்னிங்ஸ் வந்து ஸ்டில் வாட் ஆர் த வேல்யூ இங்கே வந்து ட்ரேட் ஆகிறப்ப தான் அதெல்லாம் கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியும். லிஸ்டட் ப்ரீயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாருக்கும் தெரியும், வினத்தி ஆர்கானிக்ஸ் நாம்ளே வீடியோ போட்டிருக்கோம். தென் நாட் லிமிடெட், கேலக்ஸி சர்ஃபாக்டன்ஸ், தென் வந்து ஃபைன் ஆர்கானிக்ஸ். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரோசாரி தான் அதிகமாக இருக்குது பார்த்தீங்க ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த்து. தென் ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவங்க எதில் வந்து அவங்களோட இது அதிகமாக மார்க்கெட் ஷேர்னு சொல்லுவாங்களே, ஸோ அது எதில் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஃபஸ்ட் வந்து குளோபல் மேக்ரோ எக்கனாமிக் ஓவர் வியூ அப்படின்னா இந்தியாவோட ஜிடிபினா க்ராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவோட ஜிடிபி வந்து பார்த்திங்கன்னா கீழே பாருங்கள் அந்த ப்ளூ டாட் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் வந்து இந்தியா. ஸோ 6.7 ஃபோர்காஸ்டிங் வந்து 6.7 இருக்கணும். டியூ டு பேண்டமிக் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷனால் இப்போ வந்து அடிபட்டிருக்கு. ஸோ அந்த இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நீ 6.47 போக வேண்டிய ஒரு எக்கனாமி இந்தியா தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு 5th லார்ஜஸ்ட் எக்கனாமி. ஸோ இன்ஃப்ளேஷன் ரேட்னால் என்னாச்சுன்னா 4 கிட்ட வந்தாச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். தென் வந்து பார்த்திங்கன்னா பர் கேபிட்டா வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 6ல் தான் இருக்குது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகுது, நோ ப்ராப்ளம். பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி 2020 வந்து பார்த்திங்கன்னா 1.38 பில்லியன் பீப்புள் இருக்கிறோம். 2023 வந்து பார்த்திங்கன்னா 1.42 பில்லியன் பீப்புள் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படின்னா பாப்புலேஷன் ஏன் பாப்புலேஷன் பற்றி பேசுனா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக பிஸ்னஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது தான் மீனிங். அர்பன் பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா 36.4, அதாவது வந்து 1.36 பில்லியன், இது வந்து 36 மில்லியன் பாப்புலேஷன், அர்பன் பாப்புலேஷன். ரோசாரியோட இது அவங்களோட இதில் இருக்கிறாங்க, செக்மெண்ட்ஸில் இருக்காங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல அவங்களோட செக்மெண்ட்ஸ் எதில் பாருங்கள், இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிற ரெட் ஹைலைட் பண்ணியிருக்கிறது தான் அவங்களோட இது ஹோம் கேர், பர்சனல் கேர் இன்க்ரீடியன்ஸ், paints and coatings, water treatment and textile chemicals. So they are not involved in the business of dyes and pigments, agrochemicals, flavor and fragrance. இந்த 3 செக்மெண்ட்லையுமே அவங்க இல்லை. அவங்களோட செக்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹோம் கேர், பர்சனல் கேர் அண்ட் பெயிண்ட் அண்ட் கோட்டிங்ஸ் அண்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட், டெக்ஸ்டைல் கெமிக்கல், டைஸ் அண்ட் பிக்மெண்ட்ஸ் கிடையாது. ஸோ இதுதான் ஹைலைட் பண்ணிக்கிறது மட்டும். ஸோ மார்க்கெட் ஷேர் இதில் எவ்வளோ வச்சுருக்காங்கன்றது சொல்கிறாங்க. ஸோ டெக்ஸ்டைலில் வந்து 28%, 46% இன் வாட்டர் ட்ரீட்மெண்ட் தான் மெயினாக அவங்களோட இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. தென் வந்து 34% in home care. Then வந்து personal care வந்து paints, personal care and ingredients 30%. So CAGR எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா 5.2% in 2015 and 2018 கம்பேர் பண்ணால் 5.2%, then 5.4% in 2023 ஃபோர்காஸ்ட் பண்ணுறப்போ 5.4% வந்து CAGR காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட இது வந்து அவங்களோட ஜியோகிராஃபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசியா, அதாவது வந்து இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா, சைனா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏசியா பசிபிக், ஸோ ஏசியன் காண்டினென்ட். தென் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் யூனியன், தென் வந்து நார்த் அமெரிக்கா, தென் அதர் கண்ட்ரிஸ், அதர் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ், அதர்ஸ் வந்து 12%, யூரோப்பியன் யூனியன் வந்து பார்த்திங்கன்னா 23%, நார்த் அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா 21%. ஸோ இப்படி தான் வந்து அவங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸ் இன் அதர் கண்ட்ரிஸ் அப்படின்னு இருக்குது. மேஜராக வந்து இந்தியன் மேஜர் அவங்க. ஸோ மேஜராக வந்து இந்தியாவில் தான் இருக்கும். ஸோ ஹோம் கேரில் பர்சன்டேஜ் பாருங்கள் 11%, பர்சனல் கேரில் 5%, கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் 9%, தென் வாட்டர் ட்ரீட்மெண்ட் அண்ட் கெமிக்கல்ஸ் ரோசாரி பயோடெக்கோட இதுவே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ட்ரீட்மெண்ட் அண்ட் கெமிக்கல்ஸ் தான் இருக்குது. அவங்க அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15% ஆஃப் ஷேர் இது வந்து அதில் தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் கெமிக்கல்ஸில் 10% மார்க்கெட் ஷேர். தென் வந்து அக்ரோகெமிக்கல் இல்லை, டைஸ் இல்லை, பிக்மெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா சேம் கேட்டகிரியர். டைஸ் அண்ட் பிக்மெண்ட்ஸில் வந்து எப்படி என்ன மாதிரி எந்த இதில் கேட்டகரைஸ் ஆகுது அப்படின்னு கன்ஸ்ட்ரக்ஷனில் பெயிண்ட்ஸ் கோட்டிங்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ இது வந்து ஜியோகிராஃபி செக்மெண்டேஷன். ஹோம் கேர், ஸோ செப்பரேட்டாக ஹோம் கேரில் எந்தெந்த இடத்துல, தென் வந்து பெயிண்ட்ஸ் அண்ட் பிக்மெண்ட்ஸ் கோட்டிங்ஸில் எங்கே, ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க.
இதெல்லாம் தேவையில்ல. ஸோ அவங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸ் இதுதான். கரண்ட்டாக லயபிலிட்டிஸும் அவங்களோட இதையும் வச்சு பார்க்கக்குள்ள எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம் இயர். தென் திஸ் இஸ் நாட் ஏ ரெக்கமெண்டேஷன். யூ ஹேவ் டு டூ யுவர் ரிசர்ச் பிஃபோர் டூயிங் எனிதிங். ஸோ ப்ளீஸ் கன்சிடர் திஸ் ஒன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.